ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாழைப்பூ பன்னீர் கோழா உருண்டை செய்வோம்னு சொல்லிட்டு 2 பூவம் வாழைப்பூ வாங்கியிருக்கேன். இந்த பூவை வந்து இப்படி தேய்ச்சிட்டு எடுத்தால் அந்த தீப்பெட்டி குச்சியில் கொண்ட மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும். அவ்வளோதான். நான் பிஞ்சாக தான் இருந்துச்சு வாழைப்பூ, சூப்பராக இருந்துச்சு. அதை வாங்கி ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு, அந்த வாழைப்பூ ஆஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சின்னதாக வரும் பார்த்திங்களா, அதை வெறும் வயிற்ற சாப்பிட்டா அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணுக்கு. ஸ்கூல் படிக்கிறப்ப அம்மா காலைல வாழைப்பூ வாங்கிட்டாங்கன்னா அதை எடுத்து வைங்கன்னு வீட்டில் எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். சின்ன 7-8 வெங்காயம் போல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கடலை வந்து ஒரு 4-5 ஸ்பூனு வச்சுக்கணும். தேங்காய் மூடி வந்து ஒரு அரை மூடியாவது திருவி வச்சுக்கணும். பூண்டு வந்து 7-8 பல் பூண்டு வச்சுக்கணும். சோம்பு வந்து 1 ஸ்பூனும், பட்டை இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு அரை பட்டை எடுத்துக்கிட்டு 2 கிராம்பு எடுத்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இருந்தால் போதும். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு பாருங்கள். பொட்டுக்கடலை, தேங்காய் பார்த்துக்கோங்க. பூண்டு, சோம்பு, கிராம்பு, உப்பு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுவே போதும். காரமாகிடுச்சுன்னா பண்ணுறது. நீங்கள் வேணுன்னா காரம் வேணால் போட்டுக்கோங்க. வாழைப்பூ ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து வச்சுக்கணும். மிளகாத்தூளையும் உப்பையும் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடணும். மற்றதெல்லாம் போட்டு வாழைப்பூவெல்லாம் அரைக்கணும். வாழைப்பூ, பொட்டுக்கடலை இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, எல்லாமே அரைக்கணும். அரைச்சி கொரகொரப்பு தன்மையாக இருக்கணும். திக்காக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் உப்பையும் இதோட போட்டு பிசையணும். பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணணும். பன்னீர் வந்து நான் வீட்டில் தான், கடையில் வாங்கலை, வீட்டிலே ரெடி பண்ணேன். வீட்டில் உள்ள பாலில் ரெடி பண்ணேன். நீங்கள் வீட்டில் வேணாலும் ரெடி பண்ணுங்கள், கடையில் வேணாலும் வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையானது வந்து ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தூள் 3 தூள் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வறுக்கிறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் மெல்லமாக போட்டு உடையாமல் மெல்லமாக போட்டு பரட்டி விடணும். நான் வந்து மசாலா போட்டு இந்த இதெல்லாம் போட்டு செய்கிறேன். நீங்கள் வெறுமனையாக செய்யணுனாலும் செஞ்சுக்கோங்க. இது இப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்படி பட்டு பரட்டி விட்டுட்டு ஒன்று உடையாமல் எடுத்து மெல்லமாக தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த அரைச்ச கலவையெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே உருட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பன்னீரை வச்சு அப்படியே அழகாக வந்து உருட்டி போட்டு இந்த மாதிரிக்கு அமுக்கி விட்டுட்டு பன்னீரை வைக்கணும். வச்சுட்டு உருட்டி விட்டு எண்ணெயில் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். போட்டு எடுத்து சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள். மட்டனே தோற்றுரும். மட்டன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சால் பரவாயில்ல, செஞ்சு கொடுன்னு வீட்லேயும் கேட்பாங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வச்சு அடுத்த செகண்டே தட்டில் ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு கூட ஒன்றும் கிடைக்காது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.